2 பேருக்காக அவங்க வந்து அந்த ஒரு ஆண், அந்த ஒரு வாலிபர், அந்த கொலை புரிந்த வாலிபர் அவரை மட்டும் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நினைக்கிறது அது வந்து நான் வந்து தவறாக நினைக்கிறேன். இந்த சமூகத்தில் இருக்க ஆணாதிக்க மனப்பான்மையின் வெளிப்பாடா அதனால ஏற்பட்ட ஒரு விபத்தா தான் அந்த நிகழ்வு இருக்கு. ஏன்னா இங்க யாரும் பெண்களை வந்து ஆண்களுக்கு நிகரா சரிசமமா பார்க்குற மனநிலையே இல்லை. இங்க எல்லாரும் பெண்களுக்கு ஒரு உரிமை கிடைக்குன்னா அது ஏதோ ஆண்கள் கொடுத்த சுதந்திரமா தான் நினைச்சிருக்காங்க. ஆண்கள் எதுக்கு முதல்ல பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்? தன்னை போல மனிதனா உலகத்துல பிறந்திருக்க பெண்களுக்கு ஒரு ஆணோ, ஒரு கணவனோ, ஒரு தந்தையோ, உடன் பிறந்தவனோ யாரும் வந்து சுதந்திரத்தை தரணும்னு அவசியம் இல்லை. இங்க ஆண்களால பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பெண்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது மட்டும் அதுக்கே ஒரு அப்ரூவல் சிஸ்டம் இருக்கு. அதுக்கு யாரும் ஒரு அப்ரூவல் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரியான ஒரு இருக்கிற சமூகத்துல வளர்ந்த அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னா, தான் ஒரு பெண்ணை அடையலாம், தான் மட்டும் ஒரு பொண்ணை விரும்பினா போதும், அதுக்கு அவனே கற்பிச்சுக்கிட்ட பெயர் தான் காதல். அந்த காதல் இருக்குன்னு அவனே நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு மேல பேரை திணிக்க பார்த்துருக்கான். அவங்களோட உண்மையான அவங்க அக்கா சொல்லும்போது அவங்க லவ் பண்ணாங்க இல்லை, அவங்க லவ் பண்ணல. அவங்க குடும்ப நிலைமையை பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து ஒரு புற்றுநோய் நோயாளியா இருந்திருக்காங்க, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில தான் படிக்கணும், தான் குடும்பத்தை எடுத்து காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு பெண் எப்படி ஒருத்தரோட யாருன்னே தெரியாத ஒரு ஆளோட காதலை ஏற்றுக்க முடியும்? அந்த காதலை ஏற்றுக்க முடியலன்னு தைரியமா தன்னம்பிக்கையோட சொல்லியிருக்காங்க. அதை ஏற்றுக்க காரணம் இல்லாத அவரோட தப்பு, அவரோட ஆணாதிக்க மனப்பான்மை. எப்படி அந்த பெண் சொல்லலாம் அப்படின்ற எண்ணத்தை தான் அவனோட மனசுல இருக்கா வந்திருக்கு. அதனாலதான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கு. இதுக்கு அவனை மட்டும் குறை சொல்றது பத்தாது. நம்ம ஆணாதிக்க மனப்பான்மை பண்ணணும். உங்களுக்கு தோணலாம் நானா அப்படி இல்லையே, யாரோ ஒருத்தவங்களா இருக்காங்க கிடையாது. எல்லா ஆணும், ஏன் ஆணும் தான் இருக்கலாம், எல்லா ஆணும் நம்மளுக்கே தெரியாம பல இடங்கள்ல நம்மளோட ப்ரிவிலேஜ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இது எப்படி வந்து நீங்க நினைக்கலாம் நான் எதுவுமே வரைக்கும் பண்ணலன்னு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆணாதிக்கத்தை வெளிப்படுத்தி தான் இருக்கும். நம்ம கூட இருக்க நம்மளோட தோழிகளையோ நம்ம கூட இருக்கவங்களையோ நம்ம நிறைய இடத்துல மதிக்கிறது இல்லை. அவ ஒரு பொண்ணு தானே, அவ அப்படிதானே, இவ இப்படி தானே. நீங்க நைட்டு ஃபுல்லா ஊர் சுத்துறீங்க, யாராவது ஒருத்தவங்க நைட்டு வெளியே பார்த்தோன்னே நம்ம தப்பா பேசுறது இல்லை. நம்ம நிலையில இருந்து நம்ம மாறி வந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் மாறும். இது யாரோ ஒருத்தராலையும் 2 பேராலையும் மாற்றக்கூடிய நிகழ்ச்சி இல்லை. இந்த சமூகமே வந்து மாற வேண்டிய ஒரு நிலை தான். அடுத்து பற்றி என்னோட பர்சனலான ஒப்பீனியன், இதை வந்து நான் யாருக்கையும் திணிக்க, என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நான் வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படித்தோம். படிச்சுட்டு 11th 12th வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்துட்டு என்னோட மார்க்கை வச்சுட்டு நீங்க வாங்க இங்க நாங்கள் இந்த மாதிரி உங்களை கம்மி காசுல படிக்க வைக்கிறோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல எப்படின்னா செக்ஷனா பிரிச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செக்ஷன் இருக்கும், அந்த செக்ஷன் வந்து 40 பேர் இருக்காங்க. வழக்கமா எப்படின்னா 40 பேரே அந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க டாக்டர் ஆயிடுவாங்க. 40 பேர் போய் டாக்டர் ஆகுங்க. ஸ்டேட் போர்டு இருக்கும், எக்ஸாம் எழுதுவாங்க, டாக்டர் ஆகி போயிடுவாங்க. இப்போ நீட் எக்ஸாம் வருது. நீட் எக்ஸாம் வருந்தோடனே நீட் கோச்சிங் கொடுக்கறதுக்கோசம் ஆந்திராவிலேருந்து ஸ்டாஃப் கூப்பிட்டு வராங்க. அந்த ஸ்டாஃப் கூப்பிட்டு வந்தோடனே இப்போ வந்து நீட் கோச்சிங் இருக்குவா, இதில் சேரணுன்றவங்க 20,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட்டு. அது அப்புறம் 30,000 ஆயிடுச்சு. நானே முதல் 3 மாதம் கோச்சிங் போவே இல்லை. நீட்லாம் வராது, கேன்சல் ஆகிடும் சொல்லிட்டு நான் 11வது படிக்கும்போது போவே இல்லை. எனக்கு நீட் கோச்சிங்கான தெரியாது. அப்புறம் என்னாச்சுன்னா 2017 பேட்சுக்கு முதல் முறையாக நீட் வந்துட்டு நான் படித்த ஸ்கூல்ல இருந்து மொத்தமாக 2 பேர் தான் போனாங்க. அவங்களுக்கும் 2 பேர் தான் போனாங்க. அவங்க ரொம்ப குறைவான மதிப்பெண் தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படியோ கிடச்சிருச்சு, பெரிஃபெரியில் இருக்க காலேஜ் கிடச்சிது, அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் பேட்ச் வந்தோடனே தான் எங்கள் அப்பா வந்து நான் வந்து ரொம்பவே அரசியலையும் இதுலேயும் வந்து ரொம்பவே ஈடுபாடு இருக்காரு. அவர் வந்து இல்லை நீ படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை போய் நீட் கோச்சிங் சேர்த்து விட்டாங்க. ஆனால் அந்த நீட் கோச்சிங் வந்து அப்போ வந்து தமிழ்நாடு நீட் கோச்சிங்னால என்ன தெரியாது, எந்த புக்கு படிக்கணும்னு யாருக்கும் தெரியாது. அப்போ வந்து அவங்க வந்திருக்க கோச்சிங்காரங்களும் சும்மா நாங்கள் கோச்சிங் எடுக்கிறோம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அவங்க கொடுத்த கோச்சிங்கே கிடையாது. அது வந்து எனக்கு அப்புறம் தான் தெரியுது, இவங்க வந்து கோச்சிங்கே கொடுக்கல போல இருக்கு, சும்மா கோச்சிங் கொடுக்க தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது. நாங்களும் படிச்சு முடிச்சோம். எங்க பேட்ச்ல அந்த மாதிரி 40 பேர் இருப்பாங்க பாய்ஸ் கிளாஸ்ல. கேர்ள்ஸ் கிளாஸ்ல 40 பேர் இருப்பாங்க. தமிழ் மீடியம்ல இன்னொரு 40 பேர் இருப்பாங்க. இந்த அளவுக்கு இருப்பாங்க. 120 பேர் இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 80 பேராச்சும் அந்த ஸ்கூல்ல இருந்து வருஷம் டாக்டர் ஆகிடுவாங்க. எங்க பேட்ச்ல நாங்கள் நீட் எழுதி முடிச்சோம். மொத்தமா 3 பேர் மட்டும் தான் நீட் எழுதி பாஸ் பண்ணி MBBS சேர்ந்தோம். மற்ற யாருமே படிக்கல. மற்ற எல்லாம் 1150 மேல மார்க் எடுத்திருந்தாங்க, 1100 மேல மார்க் எடுத்திருந்தாங்க. இப்போ நான் வந்து நீட் வந்து ஒரு கடினமான எக்ஸாம்ன்றது வந்து எல்லாரும் சொல்லணும், அதை ஒத்துக்கவே மாட்டேன். நீட் வந்து கஷ்டமான எக்ஸாம் கிடையாது. நீட் ஏன் வேணாம்னு நினைக்கிறேன்னா, நீட் வேணான்றத என்னோட ஒரு அபிப்பிராயம். ஏன்னா இப்போ 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் ஒரு கல்வி முறையை தேர்ந்தெடுத்து எல்லாரும் படிச்சுட்டு வரும். இங்க கல்வி முறைன்றது எல்லாருக்கும் புதுப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமச்சீர் கல்வி திட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க. சமச்சீர் கல்வி திட்டத்துக்கு எதிராகவே பல பேர் வந்து பேசிட்டு இருப்பாங்க. சமச்சீர் கல்வி திட்டம் ஒரு தேவையற்றது, முரண்பாடானதுன்னு. அவங்க எல்லாருமே சமச்சீரை விரும்பாதவங்களா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சமச்சீரை விரும்பாதவங்க தான் ஒரு சமச்சீர்
இருக்கு, ஐசிஎஸ்சி இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு நாங்கள் வந்து சமச்சீரோட ஒட்டுப்படலை, சிபிஎஸ்சியோட போறோம்னு சொல்லி தான் போறாங்க. அவங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வு தான் ஏஐபிஎம்டி முன்னாடி காலத்தில். அப்புறம் அப்போ வந்து தமிழ் ஸ்டேட் போர்டு இருக்கு, 12வது வரைக்கும் படிக்கிறாங்க ஒருத்தவங்க. அந்த மார்க் வந்து உங்களுக்கு தேவையே படாது, இந்த மார்க் எதுவுமே கிடையாது. நான் +2ல 1150 மார்க் எடுத்தேன், என் கட் ஆஃப் 195 கிட்ட இருந்தது. ஆனால் எதுவுமே எனக்கு தேவைப்படாது, இது எதுவுமே கணக்கு கிடையாது. நீ புதுசாக ஒரு தேர்வு எழுதணும், அந்த தேர்வு நீ படிச்ச புக்கில் இருந்து இருக்காது. நீங்கள் நம்பலனாலும் சரி, சிபிஎஸ்சி புக்கில் பயாலஜி புக் வந்து லைன் பை லைனாக கொஸ்டின் கேட்பாங்க. நீட்டில் சிபிஎஸ்சி பயாலஜி என்சிஆர்டி புக் படிச்சா போதும், அவங்க சொல்லுவாங்க நான் புக்கை விட்டு வெளியே எடுக்கலாம். அப்படிலாம் இல்லை, சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்கில் லைன் பை லைனாக இருக்கும் கொஸ்டின். நான் எதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பாடத்திட்டத்தை போயிட்டு எடுத்து வச்சு படிக்கணும்? நான் படிக்கிற புக்ல இருந்து கேள்வி கேட்டாலே இருக்கலாமே. நான் ஸ்டேட் போர்டு எக்ஸாமே ஆதரிக்கல. ஸ்டேட் போர்டு எக்ஸாம்லையும் நிறைய விதமான பிழைகள் இருக்கு. கையெழுத்து நல்லா இருந்தா மார்க் வாங்கிக்கலாம், பக்கமா எழுத தெரிஞ்சா மார்க் வாங்கிக்கலாம், நிலமெல்லாம் இருக்கு. ஆனாலும் நீட்ன்ற ஒரு தேர்வு எங்கெல்லாம் ஒரு தகுதி தேர்வு வருதோ, அந்த தகுதி தேர்வை எழுதுறதுக்கு முன்னாடியே பல லட்சம் மக்கள் எழுதாமலே வெளியேற்றப்பட்டிருக்காங்க. தகுதி தேர்வை எழுதி எலிமினேட் பண்றதுக்கு முன்னாடி தகுதி தேர்வு எழுதாமலே நிறைய பேர் ஆடுறாங்க. இப்போ நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். போன வாரம் நான் ஆஃபீஸ் போயிருந்தேன். அண்ணா வந்து ஃபோனில் வந்து ஒரு ஃபோன் வெரிஃபிகேஷன் பண்ண சொன்னார். நான் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறேன். அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து முடிச்சிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு +2ல 520க்கு மேலே மார்க் எடுத்திருக்காங்க. நீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எந்த கோச்சிங்கே போல 100 சில்லற மார்க் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து திருப்பி நீட் படிக்க என்ன கிடைச்சிருக்குன்னா பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி கிடைச்சிருக்கு பிரைவேட் காலேஜில். நான் ஃபோன் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுறேன். நம்மளால அந்த அண்ணா கிட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி கிடைச்சிருக்கு சொல்கிறேன். அண்ணா வந்து ப்ரைவேட்னா முடியாது, பாடணும் முகவரியில் அவங்க பண்ண முடியாது, ப்ரைவேட்னா அதிகமாகும் அப்படின்றாரு. ஆனால் எனக்கு என்னன்னா அவங்க வந்து ஃபுல்லாக தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் அந்த கோட்டாவும் இருக்குது, 7.5% கோட்டாவும் இருக்குது. ஆனால் அது இருந்தும் அவங்க வீட்டில் இன்னொரு வருஷம் படிக்கிறதுக்கான நிலைமை இல்லை. அவங்க வீட்டில் அவங்க அப்பா இந்த வருஷம் நீ படித்தா படிமா இல்லைன்னா போயிடுமா அப்படின்ற நிலைமையில தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஒரு வருஷம் இந்த இடத்துல நீட்ன்ற தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க எழுத விடாமலே பண்ணிடுச்சு. இங்க இருக்க பல தகுதி தேர்வுகள் இந்த மாதிரி தான் முன்னாடியே ஒரு லெவலை உருவாக்கிட்டு போயிடுது. ரொம்ப நல்லா பேசினாரா? நல்லா இருந்துச்சு. தீபா, எல்லாருக்கும் வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். நான் சொல்ல நினைச்ச எல்லாத்தையுமே அண்ணன் ஹரிஹரன் ரொம்ப அழகாக சொன்னார். ஏன்னா நீட் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் 2018வது வருஷம் நீட் தேர்வு எழுதினேன். நான் ஒரு தமிழ் மீடியம் பொண்ணு. நான் வந்து நீட் தேர்வு எழுத போனப்ப தமிழ் மீடியம்ல தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு புக்கு கூட கிடையாது, மொத்தமே இங்கிலீஷ் தான் இருந்துச்சு. ஸோ வந்து நான் போயிட்டு நீட் தேர்வுக்கு கோச்சிங் வந்து எனக்கு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல ஃப்ரீயாகவே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் போயிட்டு அங்கே சேர்ந்து படிக்கலாம் போயிட்டு போகிறேன். நான் தமிழ் மீடியம்னு சொல்கிறேன், சாரிம்மா எங்களுக்கு இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் இங்கிலீஷ், அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், புக்ஸும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் தமிழ் மீடியம் கொண்டு உங்களால் நீட் கோச்சிங் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே 18வது வருஷம் 12th முடிச்சுட்டு இங்கிலீஷில் 19வது வருஷம் ஃபுல்லாக இங்கிலீஷில் கோச்சிங் எடுத்துக்கிட்டு தமிழில் தான் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு 19வது வருஷம் தமிழில் எக்ஸாம் எழுதி அந்த வருஷம் எங்களுக்கு 7.5 கோட்டாலாம் கிடையாது. ஸ்டேட்டாக நமக்கு கவர்மெண்ட் ஸ்டேட் கோட்டாஸில் சீட் வாங்கி கேஎம்சியில் சீட் வாங்கின பொண்ணு நான் மட்டும் கிடையாது. என் பேட்சில் என் கூட படித்த எல்லாத்துலேயும் நாங்கள் ஒரு 10 பேர் ஒன்றா போயிட்டு இப்படி படித்தோம். 10 பேரில் எனக்கு ஒருத்திக்கு தான் சீட் கிடைச்சிது, எதுக்கும் லக்கில் தான். அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆசைகள் இருந்தும் கனவுகள் லட்சியங்கள் இருந்தும் ஒரு தேவையில்லாத இன்னொரு பாடத்திட்டத்தில் எங்களை திணிக்கிறதால எங்களுக்கு வேற போகுது. ஸ்ட்ரெயிட்டாக நான் ஒரு வருஷம் நீட் கோச்சிங் எடுத்தப்ப என்கிட்ட சொன்னது தான், என்சிஆர்டி புக்கை நான் கடைசி வரைக்கும் வாங்கல. லாஸ்ட் 1 month முன்னாடி கூட சொன்னாங்க, பயாலஜி என்சிஆர்டி புக்கை மட்டும் படிச்சுட்டு போ, நீ 180க்கு 170 மார்க் எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுமே நம்ம ஸ்டேட் போர்டில் பண்ணுறதை தான் பண்ணுறாங்க. அவங்க புக்ஸ்ல இருந்து ஸ்டேட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க புக்ஸ்ல இருந்து நாம எக்ஸாம் எழுதுறது தான் அவங்க பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இப்போ நீட் தேர்வை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நீட் தேர்வு நடத்தலாம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் சொன்ன மாதிரி ஏஐபிஎம்டி தேர்வுகள் 1996 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த தேர்வு இல்லாமல் மொத்தமாக நம்ம கட் ஆஃப் மார்க் வச்சு இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் சீட்ஸ் தமிழ்நாட்டில் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ தேர்வுகள் நடத்தலாம். அந்தந்த ஸ்டேட் போர்ட் கிட்ட அந்தந்த ஸ்டேட் எஜுகேஷன்
அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு வைக்கணும். இந்த 2 தான் நமக்கு இருக்க இப்போதைக்கு பாசிபிலிட்டி. அண்ட் இந்த அந்த பழனிமலையில் நடந்த அந்த மாணவி கொலை வழக்கு அதை பற்றி எனக்கு ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ இருக்க சமுதாயம் வந்து கண்டிப்பாக ஆணாதிக்கத்துக்குள்ளே தான் இருக்குது. அதை நாம் யாராலையுமே மறுக்க முடியாது. இப்போ நாங்களுமே காலேஜ்குள்ளே ஒரு பையன் நின்று பேசுகிறதுக்கும் ஒரு பொண்ணு நின்று பேசுகிறதுக்குமே வித்தியாசம் இருக்கும், மைக் பிடிச்சி பேசுகிறதுக்கு. அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தையுமே ஆனால் ஒரு பெண்ணுக்குன்னா ஒரு அடக்குமுறை இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் அண்ணா அழகாக சொன்னார். அவருக்கு சொல்லாத ஒரு விஷயத்த நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ இருக்க சொசைட்டி, சமூகம், இப்போ இருக்க இளைஞர்களோட மனநிலை, நம்ம சோஷியல் மீடியாக்குள்ளே போயிட்டு எதுக்கு எடுத்தாலும் மோட்டிவேஷன் கோட், ஜெயிச்சா அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கோட், தோத்தா அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கோட், இப்படி பார்த்து நம்மளை எல்லாரையுமே ஒரு உணர்ச்சிகளால் ஆட்டப்படுகிற பொம்மைகளாக மாற்றி வச்சிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் எக்ஸ்ட்ரீம் எமோஷன் தான். இப்போ இந்த ஒரு கொலை வழக்கு அவங்க காதலை மறுத்தாங்க. எல்லாருக்குமே யாரை காதலிக்கிறோம் அப்படின்ற உரிமை இருக்கு. ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு ஆணா இருந்தாலும் சரி, அந்த காதலை அவங்க கிட்ட சொல்றதுக்கான உரிமையும் இருக்கு. அதை நான் ஏற்றுக்கிறேன்னா இல்லையான்றது என்னோட தனிப்பட்ட உரிமை. ஆனா அந்த தோல்வியை அவங்களால ஏற்றுக்க முடியல. அது சைக்காலஜில ரிவர்ஸ் சைக்காலஜின்னு ஒன்று படிப்போம். உனக்கு வேணாம் சொன்னா இல்லை, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேட்குற ஒரு மனநிலை இப்போ இருக்க இளைஞர்களுக்கு அந்த மனநிலை கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யுதுதான். இந்த ஒரு கொலை வழக்கு மட்டும் அதுக்கு எக்ஸாம்பிள் கிடையாது. நாம எவ்வளோ பார்க்குறோம். ஸ்டூடெண்ட் டீச்சர் திட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் சூசைட் அட்டம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் வீட்டை விட்டு போகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் முன்னெல்லாம் நாம எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுவோம், கலாய்ப்போம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். தோல்வியை வச்சு சகஜமாக இருந்துச்சு. இப்போ இருக்கவங்க எல்லாரும் ஃபோனில் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க பார்க்குறதெல்லாம் இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ், அவங்களோட வெற்றி கதைகள், இதை மட்டுமே பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி இருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கையும் அவங்களோட எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவங்க தான் மெயின் கேரக்டர், ஓகேவா? ஆனால் மெயின் கேரக்டருக்கு எப்பயுமே தோல்வி வரக்கூடாதுன்னு நினைக்க முடியாது இல்லை. அந்த தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பான்மை நமக்குள்ள வரணும். இப்போ அதில் தான் தமிழ்நாடு ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்திருக்காங்க. மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரியும், மனம்னு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் மனநல நல்லாதரவு மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜஸ்லாம், எங்கள் காலேஜுக்குலாம் நடக்கும். நான் தான் சைக்காட்ரிக்கு அந்த இது ரெப்ரஸன்டேட்டிவாக அரேஞ்ச் பண்ணுறது. மாதம் 4வது வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கும். டிப்ரெஷனை போக்குறதுக்கு, நம்மளோட தோல்விகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறது. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்வால்வ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸை. இப்போ இருக்க அந்த மனநிலையை நம்ம சொசைட்டியில் மாற்றி ஆகணும், ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நிலைமையில அதுதான் நினைக்கிறேன். அதுக்கு இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள். அந்த அண்ணாவால் அவரோட தோல்வியை ஏற்றுக்க முடியல. அவரோட மனநிலை மட்டும் இல்லை, இங்கே இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையும் அப்படிதான் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ரெடியாக இருக்கணும். ஏன்னா இப்போ சிவகுமார் சார் சொன்ன மாதிரி இளைஞர்கள் கையில் தான் இந்தியா இருக்குது. இளைஞர்கள் எமோஷன்ஸ் கையில் போய் மாட்டிக்கக்கூடாது. அதான் என்னோட ஒப்பீனியன். அதுதான். மர்டர் கேஸை வச்சு நான் பையன் மேலே தப்பா, பொண்ணு மேலே தப்பா, அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணி அதெல்லாம் பேச வரல. நான் சொல்கிறது என்னன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 7ஆம் அறிவு படத்தில் சூர்யா சார் ஒரு டைலாக் சொல்லுவார். என்னன்னா, தமிழை மேலே அவனை நம்ம அடிக்கிற அடி இருட்டில் கூட ஒரு தமிழை மேலே கை வைக்க அவன் பயப்படணும் அப்படின்னு. ஸோ இந்த கேஸ் நான் அவனுக்கு ஒரு எப்படியுமே அந்த ஒரு பையனோட தப்பு இருந்தாலுமே உள்ள கோர்ட்டு கேஸ் அப்படின்னு இழுத்து அது பாட்டு இழுத்துரும். நம்மளோட தாட் என்னன்னா, அடுத்த பிரச்சனை அடுத்தது போயிடலாம், அடுத்த பிரச்சனை அடுத்த தாட் போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆயிடும். பட் அவனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டால அவன் மரியன் ஒரு வார்த்தை சொன்னான். என்னன்னா, சமுதாயம் மாறணும், சமுதாயம் மாறணும். ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது போகிறதுக்கு ரொம்ப நாளாகும், அப்படி இழுத்துக்கிட்டே போகும். நான் என்ன சொல்கிறேன்னா, அவனுக்கு கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட்டால கண்டிப்பாக அந்த சமுதாயம் அடுத்து பார்த்துட்டு இருட்டில் கூட அந்த இருட்டில் கூட தொடர்ந்து அந்த பயம் வரணும். ஸோ இது மூலிமா ஷார்ட் டைம்லேயே மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து அப்படிங்கிறப்ப பயம் வரும். ஸோ தமிழ்நாடுங்கிறப்பே ரொம்ப பெரிய இதில் அடுத்த இதில் எனக்கு கண்டிப்பாக அந்த பயம் வரும். ஸோ அடுத்து நீட்டை பற்றி பேசினா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதுக்கு எனக்கு சம்மந்தப்பட்டு இருந்தால் நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக யாருலையுமே சொல்ல முடியாது இன்ஜினியரிங்க்கு அடுத்து நீட்டு வராது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன். நம்மளுக்குலாம் சின்ன வயசில் இருக்கப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் கம்பல்சரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே. பட் நம்மளோட பீரியடில் நம்ம கலைஞர் பீரியட்லேயே எங்களுக்கு 2 போதும்னு சொல்லிட்டு
ஹிந்தி வேணாம்னு சொல்லிட்டு அப்பயே ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஸோ அதனால இப்போ வரைக்குமே ஹிந்தி வரல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து நம்ம அனிதாங்கிற ஒரு டாக்டர் வந்து இறந்தாங்க நீட்டுக்காக. நம்ம வந்து போராட்டம்லாம் பண்ணோம் 2-3 வருஷம் தொடர்ந்து. அவங்க எந்த நாள் இறந்தாங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கட் அவுட் வச்சு அவங்க பேர்லாம் போட்டு மாலெல்லாம் போட்டோம். பட் ஏன் போட்டோம் இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் என்ன போட்டுட்டு தான் இருக்கும், டாக்டர் இறந்துட்டாங்க. நம்ம ஏன் போட்டோம், போராட்டம் பண்ணோம். பட் எந்த ஒரு இதுவுமே நான் நீட்டு வேணுமா வேணாங்கிறத பற்றி பேசல. நோ மீன்ஸ் நோ. ஏன்னா எனக்கு வேண்டாம்னு சொல்லி நம்ம போராட்டம் பண்ணுவோம். இப்போ வந்து அது வந்துருச்சு. இப்போ வந்து அதுக்கு நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இப்போ எம்பிபிஎஸ்க்கு வந்துருக்கு ஓகே. இப்போ அடுத்து இன்ஜினியரிங்க்கு ஆர்ட்ஸ்க்குலாம் வராதுன்னு யாராவது அசூரன்ஸ் கொடுக்க முடியுமா? ஒவ்வொரு லாங்குவேஜ் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் வருது. இப்போ அடுத்து இன்ஜினியரிங் வரும், அடுத்து ஆர்ட்ஸுக்கு வரும். ஸோ நீ 12th படிக்கிறே மார்க் வாங்கிற அது எனக்கு பெருசு இல்லை. நான் வைக்கிற எக்ஸாம் நீ பாஸ் ஆகினா இந்த காலேஜுக்கு வா, இல்லைனா உங்கள் சீட் இல்லை, நீ என்னமோ பண்ணு. ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு ஒரு இது போகுது. எல்லாமே ப்ரைவேட் செக்டாராக மாறப்ப கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்சிடென்ட் பற்றி நான் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இந்த ஜென்ரேஷன் ஸோ இங்கே இருக்கவங்க மேக்ஸிமம் வந்து 90s கிட்ஸாக தான் இருக்கும், இல்லை இந்த 2001, 2002 ரெண்டு சைட்லேயுமே நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் தான் நம்ம மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களை வந்து ரொம்ப பேம்பர் பண்ணியே வளர்க்குறாங்க. வீட்டோட கஷ்டத்தை சொல்கிறதோ இல்லைன்னா வந்து நான் பட்ட கஷ்டத்தை வந்து என் குழந்தைங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது. சின்ன கஷ்டம் வந்தால் கூட ஏற்று அது வந்து அட்லீஸ்ட் ஃபேமிலியில சொல்லணும் அப்படின்ற ஒரு மனநிலை கூட இப்போ இருக்கிற ஃபேமிலிஸில் இல்லை. ஸோ முன்னாடி பேசினவங்கெல்லாம் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து சின்னதாக கூட எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க மாட்டாங்க, போயிட்டு வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அப்ரிஷியேட் சீனியர் அண்ணா. அவங்க வந்து சொன்னாங்க ஆனாதிக்கம் வந்து அவங்க வந்து ஓப்பனாக அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் ஏதோ ஒரு வழியில் வந்து அந்த மாதிரி இருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொன்னப்போ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. பிகாஸ் எத்தனை பேர் அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் ஒத்துப்பாங்க அப்படின்னா இல்லை. பிகாஸ் தே யூஸ் டு ஸ்பீக், இல்லை நான் அப்படிலாம் கிடையவே கிடையாது, நான் வந்து பெண்களை மதிப்பேன், அந்த மாதிரிலாம் வந்து டேலாக் பேசுகிறவங்களாம் இருக்க தான் செய்வாங்க. ஸ்டில் தேர் ஆர் பீப்புள். அந்த இன்சிடென்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜென்ரேஷன் அது ஏன் சொன்னேன் அப்படின்னா, சேம் நோ நோ சொல்லவும் கற்றுக்கணும். நோ சொல்கிறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுற ஒரு மனநிலையும் பீப்புள் கிட்ட வரணும். ஸோ இதை வந்து நான் எல்லா விஷயத்துக்கும் பொருத்தமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐ திங்க் யூ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் சே நோ இதை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. மேரேஜஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், சே நோ இல்லைன்னா இல்லை, அதை வந்து சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதே நேரத்தில் அந்த நோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மனநிலை வந்து பீப்புள் கிட்ட உண்டாகும். அண்ட் ஒன் மோர் திங், அது இன்னொரு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ரயில்வே இன்சிடென்ட்ஸ் நடக்குது. திஸ் இஸ் தேர்ட் டைம். ஸ்வாதி இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் வாஸ் ஸோ ஹியூஜ். ஸ்டேட்டில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. இதே மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் 16 ஸ்வாதி அண்ட் 21 ஸ்வேதான ஒரு பொண்ணு, இப்போ வந்து ராம்யா, இந்த மாதிரி வந்து இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் ஆல் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்கியாட்ரி தான் பின்னாடி. ஒருத்தவங்களோட மனநிலை எப்படி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சரௌண்டிங் யாராவது பார்க்குறோம் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வி ஷுட் டாக் அண்ட் சே நோ. அதுதான் என்னோட பாயிண்ட். அண்ட் அக்செப்டிங் நோ. அண்ட் ஒன் மோர் திங், முன்னாடி பேசினா அவங்க சொன்னாங்க லைக் ஜவார் இழுத்துருவாங்க அந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் தட் இஸ் ஸோ ட்ரூ. எல்லா கேசஸ்லையுமே அது நடக்கிறது தான். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்ட்ரெஸ் தட் டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் ஆல்சோ இன்ஜஸ்டிஸ். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளால வந்து லைஃப்பை கொண்டு வர முடியாது. அட்லீஸ்ட் they shall get justice. So this is my point. And next thing, NEET. இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே வந்து வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கான்ட்ரடிக்ட் தெம். நான் நீட் வேணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், வெரி பர்சனல் ஒப்பீனியன். யார்கிட்டையும் வந்து இது பண்ணல அப்படின்னா ஏன் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் முன்னாடி பேசினவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஒரு 17 அஃப்கோர்ஸ் வந்துச்சு. இட்ஸ் பீன் லைக் 5 years. நீட் வந்து எல்லாரும் அப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நம்ம வச்சு மட்டும்தான் பேசினாங்களே தவிர கரண்டாக என்ன இருக்குது அப்படின்றது வந்து இல்லை. சொன்னாங்க லைக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நானுமே அப்போ இருந்துச்சுன்னா போயிருப்பேனான்னு தெரியல. பட் கரண்ட்லி வி ஹேவ் ஸோ மச் ரிசோர்ஸஸ்.
ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்களுக்கு பண்ணணும். ஸோ தெரியுதா அதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. பிகாஸ் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே தமிழ் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களால் பீங்க மெடிக்கோ நீங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்க கூடாது அப்படிலாம் கிடையாது. அதை பற்றி இது பண்ணுங்க, என்னென்ன அப்கிரேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நான் ரிப்பீட்டட் தான். 2019 பாஸ் அவுட், நான் ரிப்பீட்டட் தான். ஆனால் வந்து நான் படிக்கும்போது சிலபஸ் வந்து நான் தான் லாஸ்ட் செட், ஸ்டேட் போர்டு சிலபஸ் லாஸ்ட் செட். இட் வாஸ் லைக் அந்த சிலபஸ் வந்து 10 வருஷமா இருந்துச்சு. எனக்கு எடுக்கிற ஸ்டாஃப் அதே சிலபஸ்ல தான் படித்தாங்க, நானும் அதே சிலபஸ்ல தான் படித்தேன். ஸோ இட் வாஸ் ஹியூமன். ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் இப்போ சிலபஸ் அப்படி இல்லை, மாறிடுச்சு. இட் வாஸ் லைக் ஐசிஎஸ்சி டச் பண்ணி அவங்க வந்து புக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எஃபர்ட் போடணும் அவ்வளோதான். இப்போ இருக்கிற 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எஃபர்ட் போடணும் அந்த புக்ஸ் இது பண்ணுறதுக்கு. சிபிஎஸ்சி புக்ஸ் சொன்னால் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நீடட். லைன் பை லைனாக படிக்கணும், அதுலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. பட் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் இருக்குல்ல, ஸோ அதுவும் இதுவும் ஒன்று தான். ஸோ அப்படி இருக்கும்போது கோரிலேட் பண்ணணும் அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு சாப்டர் நம்ம ஸ்கூலில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதே மாதிரி அந்த புக் எடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். நம்ம டைம் போடுறது இல்லை, எஃபர்ட் போடுறது இல்லை, ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கும். அதுதான். ஸோ 2 விஷயம். ஒன்று வந்து இப்போ சிலபஸ் மாறி இருக்கு, ரிசோர்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் வீட்டிலே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி எத்தனையோ பேர் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் 1-2 பேர் இருக்க தான் செய்வாங்க. இன்னும் அப்கமிங் டேஸில் நிறைய பேர் இருப்பாங்க. வீட்டிலே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் அவுட் லைக் சீட் கிராப் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. அண்ட் முடிஞ்ச அளவு ரிசோர்ஸ் ஏதாவது கிடைக்குது அப்படின்னா உங்கள் ஜூனியர்ஸ்க்கோ உங்கள் ஸ்கூல் ஜூனியர்ஸ்க்கோ முடிஞ்ச அளவு நம்ம ஷேர் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், நீட் ஏன் வேணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடி கட் ஆஃப் இருந்துச்சு. முன்னாடி இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், எப்படி எப்படிலாம் சீட் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு தெரியும். வெறும் கட் ஆஃப் இருக்கும்போது லைக் யூ வில் நோ தட் டொனேஷன் இருந்துச்சு, எவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. இல்லை எவ்வளோ சீட்ஸ் கிராப் பண்ணாங்க. பட் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. லைக் இல்லை அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா நீட் கேவ் அஸ் ஆப்ஷன். ஒரு விஷயம் 2 வருஷம் பிகாஸ் கட் ஆஃப் இல்லைன்னா கட் ஆஃப் இல்லை அப்படின்னா போக முடியாது. இல்லை 0.5 0.25 மிஸ் பண்ணவங்க தான் இருக்காங்க. பட் நீட் வந்து ஒரு வரமாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் அந்த பீப்புளுக்குலாம். ஸோ 2 வருஷம் போனாலும் பரவாயில்ல, என்னோட ஏம்காக நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணி சீட்ஸ் எடுத்தவங்களும் நம்மளே நிறைய பேர் இருக்கும். ஸோ இதுவே கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக போயிடுக்க முடியாது, ரைட்? ஸோ அதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தட் நிறைய ஃபால்ஸ் இருக்குது, ஃப்ளாஸ் இருக்குது. அப்கமிங் டேஸில் மாறுன்ற ஒரு ஹோப்போட நம்ம மூவ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் யூஸ் தட் ரிசோர்ஸஸ் டு தி ஃபுல்ஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த அண்ணாக்கா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேமும் நிறைய சொன்னாங்க. ஸோ மறுபடியும் நான் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணல. ஸோ நான் வந்து பார்த்த 2 இன்சிடென்ட்டு, அதுக்கப்புறம் நான் என் பேட்ச்மேட்ச் கிட்ட பார்த்த ஒரு விஷயம், அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் இதை ஃபர்ஸ்டே ரமேஷ் கிட்டையும் சரவணன் கிட்டையும் சொன்னேன்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து படிச்சிருந்தேன் சின்ன வயசுலேருந்து. 12th மேக்ஸ்லாம் நான் எதுவுமே பண்ணல, நீட்லாம் படிக்கலாம்லாம் சொல்ல மாட்டேன். 12th வந்து நான் சண்டே கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ வீக்லி வந்து நார்மலாக ஸ்டேட் போர்ட் படிப்பேன், சண்டே மட்டும் போயிட்டு இந்த நீட்காக படிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ எனக்கு என்ன சேஞ்ச் இருந்ததுன்னா, அதான் இந்த புக்கும் ஆக்சுவலாக வேறு தான், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தான். ஆனால் இப்போ இவங்க சொன்ன மாதிரி நம்ம கோரிலேட் பண்ணலாம். ஆக்சுவலாக 2மே சேம் தான், கான்செப்ட் அப்படியே சேம் தான். என்ன அதோட லாங்குவேஜ் மட்டும் இதில் மாறி இருக்கும். ஆனால் நீட் கொஷின்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணா சொன்ன மாதிரி அப்படியே என்சிஆர்டி லைன்ஸ் தான் கேட்பாங்க. அது மட்டும் தான் ஒரே டிஃபிகல்ட்டி. ஸோ என்னன்னா, அது ஒரு வாட்டி அந்த ஸ்டூடெண்ட் தான் அந்த புக்கை படிச்சிருந்தா ஸோ அதே கொஷின் அவங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போகலாம். ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கான்செப்ட்லாம் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே ஸோ இந்த லைன் வந்து அவங்க ஆல்ரெடி படிக்கல. ஸோ இதே கொஷின் கேட்கும்போது அவங்க வந்து ஒரு 50% தான் கரெக்டாக போடுவாங்க. ஸோ 50% போடாதனால தான் இதுவாகுது. ஸோ அப்படி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் நீட் வாங்கும்போது நீட் அட்டன் பண்ணும்போது கம்மியான மார்க் தான் வாங்கியிருந்தேன். அங்கே வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் ஒரு இன்சிடென்ட் நான் பார்த்தேன். அங்கே வந்து சும்மா நான் ரொம்பலாம் படிக்கல, நான் சும்மா அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் தான் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு சார் பார்த்தேன். எல்லாமே ஒரு க்ரௌடில் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு. ஸோ ஒரு சார் வந்து அப்படியே ஓப்பனாக போயிட்டாரு, எதுக்கு இந்த எக்ஸாம்லாம் வச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க, குழந்தைங்களாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, கூப்பிட்டு இவ்வளோ செக்லாம் பண்ணிவிட்டு ஏன் பண்ணணும், காசு கொடுத்தா சீட் கிடைக்க போகுது, இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இப்படின்னா ஒரு ரூபா காட்டணுமா, என் பொண்ணு கட்டி நான் படிக்கிறேன் அப்படின்னு அவர் அப்படியே ஜாலியாக பேசுகிறாரு. எல்லாரும் அவர் பார்க்குறாங்க. நான் அவரை பார்க்குறேன், என்ன சார் நீங்கள் இவ்வளோ இதுவாக அவ்வளோ கத்தி ஏதோ அவர் பேசுறது கரெக்டுன்னு நினச்சி அவர் பேசுகிறாங்கன்னா எனக்கு புரியல. ஸோ அப்படி இருக்கும்போது யோசிச்சேன், ஓ இப்படி
இல்லாமல் பீப்புள் இருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் லைக் எம்பிபிஎஸ்னாலே. ஸோ எங்கள் வீட்டிலாம் நான் படிக்க சொல்லுவேன், என் ஃபேமிலிலாம் கேட்டது அதே தான். நம்ம ஃபேமிலிக்குலாம் இதெல்லாம் கரெக்டாக இருக்குமாப்பா, நம்மலாம் அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, ஒரு டிகிரி படிச்சுட்டு போகணும்ப்பா, இதுமாரி பெரிய கனவுலாம் ஏன்ப்பா வைக்கிற அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ அது மாதிரி அதை பார்க்க தான் புரிஞ்சுது. இப்போ இவங்க எல்லாரும் நினைக்கிறதுக்கு காரணம் இருக்கு போல இருக்கு. ஸோ பீப்புள் ஆர் தேர் டு பை த சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ காசு கொடுத்தாலும் சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த இதில் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கம்மியான மார்க் தான் நான் வாங்கினேன், எனக்கு கிடைக்கல. அப்போது ஸோ ரிப்பீட் பண்ணலான்னு போகும்போது ரிப்பீட் பண்ண எனக்கு தெரியும். ஆல்ரெடி நான் கிளாஸ் போன சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமமாக வந்து இந்த ரிப்பீட்டர்ஸ் தான் வந்து ஃபீல்டு அடிப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெஷராக வந்து கிளியர் பண்ணுறதை விட இந்த ஒரு வருஷம் ட்ராப் பண்ணி படிக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுவாங்க நீட்டு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரிப்பீட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனில் நான் நிற்கும்போது எனக்கு ஒரு ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி இருந்தது. என்னடா இது, நான் ஒரு வருஷம் படிக்க தானே போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஃபேமிலி எல்லாருமே அந்த பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளை பார்க்கறது, என்னவா பண்ணுற, சும்மா இருக்கியா, வீட்டில் உட்காந்து படிச்சுருக்கியாவா, எதுவும் பண்ணலையா, காலேஜ்லாம் போலையா, ஏன்பா வேஸ்ட் பண்ணுற டைம் அப்படின்னு நிறைய ஆல்ரெடி நம்ம ஒரு டிப்ரெஷனில் இருப்போம். ஸோ நம்ம எப்படின்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம புரிய வச்சிடலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்கள வந்து இது பண்ணுற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டு ஸோ அவங்க வந்து டிப்ரெஸ்ட் ஆகி ஸோ அதுமாதிரி நிறைய இருந்தது. அப்போது ஒரு இன்சிடென்ட் என்ன ஆச்சுன்னா, ஸோ நான் வந்து 342 மார்க் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீட் அட்டன் பண்ணி அப்போ வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ நான் வந்து சும்மா நெட்டில் தேடிட்டு இருக்கும்போது ஒரு காலேஜ் பார்த்தேன், நேம் மென்ஷன் பண்ணல. அந்த காலேஜில் வந்து நான் எதை பார்த்தேன்னு தெரியல, அந்த காலேஜில் வந்து ஃபீஸ் 75,000 போட்டுருந்தது. எனக்கு உண்மையாலே தெரியாது, நான் தான் அந்த காலேஜ் ஃபீஸுன்னு நினச்சி இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அப்பா வந்து பால் போடுறாரு சொல்லுங்க பார்த்தீங்களா, அப்பா வந்து ஒரு சாரோட வீட்டுக்கு பால் போடுறாரு. ஸோ அந்த சார் வந்து அந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். ஸோ அந்த சார் மூலமாக அந்த காலேஜ் போய் கேட்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ வந்து எனக்கு கைட் பண்ண வந்து என்னோட கெமிஸ்ட்ரி மேம் பூர்ணா மேம் தான் சொன்னாங்க. அவங்ககிட்ட நான் சொல்லுவோம் சொன்னாங்க, அப்படி அதெல்லாம் இருக்காங்க, நீ தப்பாக பார்க்குற, அவ்வளோ கம்மியான காசு வச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லை மேம், நான் பார்த்தேன் 75,000 தான் இருந்தது, 75,000 எப்படின்னா கட்டிடுவாங்க வீட்டில் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் போனேன். ஸோ இது வந்து அந்த செகண்ட் இன்சிடென்ட். இது ரெண்டு நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். இது என்ன ஆச்சுன்னா, நாங்கள் போயிட்டு அந்த காலேஜில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அது வந்து குரோம்பேட்டில் இருக்குது அந்த காலேஜ். ஸோ அந்த காலேஜ் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சார் வந்து வரல, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பைக் ஸ்டாண்ட் மாதிரி இருந்தது, அந்த ஃப்ரண்ட்டில் ஹாஸ்பிட்டல், நாங்கள் எங்கள் உட்காந்துருக்கோம், நானும் எங்கள் அம்மாவும். ஸோ ஒரு அண்ணா வந்தார், நல்லா குண்டா ஒரு 615 பைக்கில் வந்தார். ஸோ செம்ம வெயில் அடிச்சிருந்தது. அப்போது அப்படியே வந்து நிறுத்திட்டு அவர் இறங்குறாரு. இறங்கிட்டு வந்து ஒரு வெள்ளை துணி எடுத்து உதவிக்கறி போட்டு போனார். அது என்னன்னா அவரோட லேப் போட்டு அவருக்கு வந்து சூடு இருக்குது. ஸோ அந்த பைக்கோட சூடு இது பண்ணுறதுக்கு அவரோட லேப் போட்டை மேலே போட்டு அவர் மேலே போய் உட்காந்துட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காரு. நான் அப்பயே எனக்கு இதுவாகிடுச்சு, ஐயோ இத்தனை ஒரு காலேஜ்லேயே ஆகும். ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம நீட் படிக்கும்போது ஒயிட் கோட்லாம் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ், அந்த ஒயிட் கோட்டும் ஸ்டெத்தஸ்கோப்லாம் வந்து ஒரு கோல்டு மாதிரி அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னவங்க. என்ன இது அவர் இதே இவ்வளோ அலட்சியமாக போட்டிருக்காரு, அப்போ இதுமாரி காலேஜில் வேறு நம்ம சீட் எடுக்கணும்னு உட்காந்துருக்குமே. அப்பயே எனக்கு ஒரு இதுவாகிடுச்சு, சரி இது போயிடலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த சார் வந்துட்டார். அந்த வரத்துக்குள்ளேயே அதே அண்ணா வந்து அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, மேபி இப்போ நான் இருக்கிறதுனால எனக்கு தெரியுது கிளினிக்கல் போஸ்டிங் இருக்கும். ஸோ போஸ்டிங் முடிச்சுட்டு நம்ம இது பண்ணிட்டு ஒரு 3 hours இருக்கும். அந்த காலேஜில் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த அப்போ தான் உள்ளே போனார், மறுபடியும் வந்தார், பின்னாடி 2 அக்கா வந்தாங்க, மறுபடியும் அந்த கோட்டை போட்டார், பைக் ஏறி உட்காந்தாரு, 2 பேரும் பைக் ஏறிட்டாங்க, கிளம்பிட்டாரு. ஸோ எனக்கு இதுலேயே இதுவாகிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் போல இருக்குது இதுமாதிரி காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த சார் பார்த்து அந்த காலேஜோட டீன் ஆஃபீஸ்க்கு போனோம். அங்கே வந்து செம்ம சில்லுன்னு செம்ம ஏசி. ஸோ உள்ளே போனால் ஒரு நல்ல பெரிய சார் வந்து உட்காந்துருந்தாரு, நல்ல நிறைய செயின்லாம் போட்டுட்டு நல்லா உட்காந்துருந்தாரு. ஸோ உள்ளே போயிட்டு நாங்கள் உட்காந்துட்டு இந்த சார் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட காலேஜில் வந்து ஒரு மார்க் கூட கம்மியாலாம் ஜாயின் பண்ணிட்டாங்கப்பா, நீ வந்து 340 வாங்கியிருக்கல, என் காலேஜ் நீ அப்ளை பண்ணால் அவனுக்கு ஈஸியாக கிடைச்சிடும், நீ ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என் காலேஜில் லாஸ்ட் வீக் கூட ஒரு பையன் வந்து 180 வாங்கிட்டு ஜாயின் பண்ணிட்டாவா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எங்களை கிட்ட பண்ணாங்க. அந்த சார் வந்து அந்த சைட்டு கேட்காரு, இது மாதிரி ஃபீஸ் எவ்வளோ சார் 1 இயருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சிம்பிளாக 25 lakhs தான்ப்பா ஃபீஸு, அப்புறம் அதனால எக்ஸாம் ஃபீஸ்னால் ஒரு 1.5 லட்ச ரூபா கேட்போம் அப்படின்ட்டு. என்னது அவ்வளோதான். அதுலேயே நான் இது அப்புறமா எங்கள் மேம் கிட்ட வந்து பேசுறதுக்கு இதுலேயுமே எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எப்படிலாம் படிக்க வச்சிடலாம் அப்படின்னாங்க. சரி இவங்களுமே சொல்கிறாங்களே, அப்போ எப்படின்னா படிக்க வச்சுருவாரு அப்பா அப்படி தான் நானும்
ஸோ வீட்டுக்கு வந்து என்னோட இப்போ நான் இங்கே இருக்கிறது காரணமே என்னோட பூர்ணா மேம் தான். அவங்க எனக்கு ஒரு 2வது அம்மா மாதிரி. ஸோ இன்னுமே அவங்க அம்மா தான் கூப்பிட்டுருக்கா. அப்போ தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அப்டேட் பண்ணேன். என்னோட 10th சார் பூர்ணா மேம், அப்புறம் என்னோட கராட்டே மாஸ்டரு, அப்புறம் இப்போ ரமேஷ் சார். அது மாதிரி எனக்கு வந்து இவங்க எல்லாருமே ஒரு டைமில் ஒரு வெல்விஷராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட சொல்லுவோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா அப்பானா அப்படி தான்டா, பசங்கிட்ட அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நீ இந்த டெசிஷன் எடுத்தனா உள்ள போய்ட்டுனா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ பேர்டன் தான் நீ வச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு நீ நீட்டு படித்தே இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா நீட் எக்ஸாம் வந்து ஆக்சுவலாக அந்த 1 இயர் படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், கான்செப்ட்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த நீட் எக்ஸாம் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணலாம். என்னன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தது, என்ன புக் படிக்கணும் அப்படிலாம் இருந்தது. இப்போ ரீசெண்டாக நானும் அந்த கடைசி பேட்ச், இந்த ஸ்டேட் போர்ட் புக்கோட கடைசி பேட்ச் தானே. அதுக்கு அடுத்து வர புக்கை பார்த்தீங்கன்னா அது சம்ம லெவல் வேறு லெவலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை படிச்சுட்டு அதெல்லாம் வந்து என்சிஆரோட ஒரு 2 டைம்ஸ் மேலே. ஸோ அந்த புக்கை படித்து கான்செப்ட்ஸ்லாம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்சிஆர் வந்து ஒரு ஸ்டோரி புக் மாதிரி. இதை ஒரு 6 months நல்லா படிச்சுட்டு அவங்க 12th ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கடைசியாக வந்து நீட்டுக்குன்னு அவங்க உட்காந்து ஒரு 2 months நல்லா பார்த்தாலே போதும். ஸோ அவங்க வந்து அதை ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த நீட் வந்து முக்கியமாக வேணும். நீட் வந்து இல்லைன்னா ஸோ காமனாக இப்போ நான் வந்து இப்போ ரீசெண்டாக ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லைன்னா வந்து மெடிசன் வந்து இங்கே ஈஸியாக பை பண்ணுறவங்க பீப்புள், அவங்களுக்கு என்ன காசு இருந்தால் சீட் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் நான் இந்த 2 இடத்துல பயங்கரமாக பார்த்தேன். ஸோ அதை ஷேர் பண்ண நினச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீட் படிக்கிறதுக்கு. அப்படின்னா என் காலேஜில் நான் போயிட்டு என்ன நினச்சேன்னா, என் காலேஜில் 125 பேரா அதிகமாக என்ன ரிப்பீட்டாக தான் இருக்க போகிறாங்க, ஃப்ரெஷர்லாம் ரொம்ப கிளியர் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பார்த்தா என் காலேஜில் 80 பேர் ஃப்ரெஷரு, கொஞ்சம் பேர் தான் ரிப்பீட்டர். அவங்கக்கிட்டலாம் இப்போ பேசும்போது என்ன புரியுதுன்னா, அவங்க வந்து அந்த புது புக் படித்தவங்க. ஸோ அவங்க எல்லாரும் நிறைய பேர் கேட்கலாம். அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து உங்கள் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இரு, என்சிஆர்டிலாம் ஒரு பெரிய புக்கே இல்லை, நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கை நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டாலே என்சிஆர்டி புக்கை ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்து அந்த பழைய புக் தான் படித்தோம். அதனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இல்லை. ஸோ எல்லாமே அந்த கான்செப்ட் பில் பண்ணுறது தான். அவங்க கான்செப்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா எக்ஸாம் வந்து அவ்வளோ பெரிய இதுவே இல்லை. ஸோ எனிபடி கேன் கிளியர் த எக்ஸாம் இஃப் தே ஆர் ஸ்ட்ராங் இன் த கான்செப்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ அதனால் 2 விஷயம் இந்த சினாரியில் என்ன சொல்கிறேன்னா, ஸோ மெடிசன் வந்து பயங்கரமாக மணி ஓரியன்டாக இருக்கும். ஸோ நீட் இல்லைன்னா there are a lot of people who can buy the medicines. ஸோ நீட் இருந்தால் தான் they will be அதோட என்ட்ரி ஆகிறது கொஞ்சம் குறைக்கலாம். இது வந்து கட் ஆஃப் இல்லைன்னா கட் ஆஃப் இல்லை தான், அதுக்கப்புறமா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதான் நான் பார்க்குறேன். அதனால் எனக்கு கண்டிப்பாக நான் நீட் இருக்கணும், நான் சப்போர்ட் பண்ணுவேன் நீட் இருக்கணும்னு சொல்லுவேன். ஸ்டார்ட் பண்ணோன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு நேஷனல் டெஸ்ட் இது, பட் சில இடத்துல எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ முடிக்கணும் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி இருக்கப்போ இப்போ 180 minutesல நீ 180 கொஸ்டின் இருக்குன்னா, ஸோ உனக்கு ஒருத்தர் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், அப்போ அவன் தான் உனக்கு ஒரு டாக்டர். குட் ஸ்கோர் டசன்ட் மீன் லைக் யூ ஆர் குட் டாக்டர். ரைட்? இப்போ நிறைய மார்க் எதை பேஸ் பண்ணி வந்துட்டு இப்போ நான் நிறைய மார்க் எடுத்துனா எந்த குவாலிட்டி பேஸ் பண்ணி வந்துட்டு உன்னால ஒரு குட் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் இப்போ எனக்கு ஆக்சுவலாக நீட்டுன்னு நான் சொல்லலை, அந்த சிஸ்டமே இப்போ நான் இட் ஷுட் டெஸ்ட் த ஹோல் ஆஃப் யூ. ரைட்? வெறும் எக்ஸாம் எழுதிட்டா ஓகே நீ ஒரு குட் டாக்டர் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இன்னொன்று வந்து 7.5 இப்போ 7.5 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து சேரணும் அப்படின்றதுக்காக தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ இப்போ நான்லாம் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலன்னா அப்போ வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில், ஒழுங்காக சொல்லி தர மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரல. இப்போது எங்கள் வீட்டில் காசு இருக்குது அதனால நான் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்ந்தேன் அப்படின்றது கிடையாது. அவங்க ஒழுங்காக சொல்லி கொடுக்கல, அதனால தான் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால தான் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். ஸோ அதனால் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்கன்னா வந்துட்டு ரொம்ப காசு இருக்கிறதுனால தான் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால தான் வந்து நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போது நான் வந்து நானும் நிறைய மார்க்
ஃபேமிலியில் சேர்ந்தது தான் சொசைட்டி. ஸோ ஃபேமிலியிலேருந்தே சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் சொசைட்டியை சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் வந்து 12th படிக்கும்போது ஒரு எந்த ஒரு லட்சியமே இல்லாமல் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு எந்த இலக்குமே இல்லாமல் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். அந்த சமயத்தில் தான் வந்து இந்த நீட் வந்து நீட் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸால் வந்து இதெல்லாம் எழுத முடியாது, அதுவும் தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸாலாம் முடியவே முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து அப்போ தோணுது என்னன்னா, அப்படி என்ன நம்மளால எழுத முடியாத ஒரு எக்ஸாமு. அப்போ எனக்கு வந்து ஒரு லட்சியம் வந்து நீட் எக்ஸாம் நான் எழுதணும், என்னோட ஒரு நான் டாக்டர் ஆக போறேன்னு தோணுது. அது என்ன நம்மளால எழுத முடியாத ஒரு எக்ஸாமு, அதை நான் எழுதி எழுதிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு தோணுச்சு. அப்போ வந்து 12th முடிச்சுட்டு சரி எழுதி பார்ப்போம், ஃபர்ஸ்ட் ஒரு அட்டம் பண்ணி பார்த்தா தான் அது எப்படி என்ன மாதிரி எக்ஸாம் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பார்த்தேன். அது எக்ஸாம் எழுதிட்டு நான் வெளியே வரேன். அப்போவே வந்து எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே நம்ம வந்து இது 11th 12th சிலபஸில் இருக்க கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம படித்த விதம் சரியில்லை, அது வந்து ஒழுங்காக படிச்சிருந்தோம்னா நம்ம நல்லா மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. சரி இதுக்கு தேவை, இதுக்கு என்ன தேவை அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து என்னோட டீச்சர்ஸ்க்கு எல்லாம் போய் கேட்டேன், இதுக்கு கோச்சிங் எல்லாம் போனீங்கன்னா வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த உடனே வந்து கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து நான் 11th 12th என்ன படிச்சனோ அதே தான், ஆனால் என்சிஆர்டி சிலபஸ் சேம் கான்செப்ட். பட் ஆனால் என்சிஆர்டி புக்கில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், ஸ்டேட் போர்ட் புக்கு. அப்போ நான் வந்து அந்த 1 இயர் படித்தது வந்து என்ஜாய் பண்ணி படித்தேன், ஜாலியாக படித்தேன், புரிஞ்சுட்டு படித்தேன். ஸ்டேட் போர்ட் படிக்கும்போது வந்து ஒரு மாதிரி மக்கப் பண்ணி அது அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தது. அதே விஷயத்தை நான் வந்து இந்த 1 இயர் வந்து ஜாலியாக படித்தேன், புரிஞ்சுட்டு படித்தேன். ஒவ்வொரு விஷயம் புரியும் போதும் வந்து எனக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. அந்த மாதிரி படிக்கும்போது ஏன் எனக்கு அப்போ தோணுது, அப்போ வந்து என்னோட ஸ்கூல் மேலே எனக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சு. ஏன் நம்ம இப்படிலாம் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது ஏன் நமக்கு அப்படி சொல்லி தரல. என்னோட டீச்சர்ஸ் மேலே எனக்கு கோவம் வருது, ஏன் நம்ம டீச்சர்ஸ் நமக்கு இப்படி சொல்லி தரல. எனக்கு என்ன தோணுன்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸாலையும் முடியும், ஆனால் வந்து அதுக்கு டீச்சர்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணணும். கவர்மெண்ட் டீச்சர்ஸாலேயே நீட்டுக்கு வந்து அவங்களால சொல்லி தர முடியும். இப்போ வந்து சிலபஸும் மாற்றிட்டாங்க, என்சிஆர்டிக்கு ஈக்குவலாக மாற்றிட்டாங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் சப்போர்ட் கொடுத்தாவே போதும், நீட் வந்து அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. என்னோட ஒப்பீனியன் தான். லஞ்சுக்கு சார் உங்களுக்கு உங்களோட கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கடைசியை விட வந்து ரமேஷ் அண்ணா குழந்தைங்க ரொம்ப வந்து மெச்சூரிட்டியாக இருக்காங்க. புத்திசாலி சொல்கிறத விட மெச்சூரிட்டியாக நல்ல மனிதங்களாக இருக்காங்க. அது எனக்கு